அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் தற்போதே தயாராகி வருகின்றன. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியை அகற்றும் நோக்கில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிய உள்ளதாக கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அறிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற பெரும்பாலான தேர்தல்களில் அதிமுக சரிவையே சந்தித்துள்ளது. 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த அதிமுக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை இழந்தாலும் 64 சட்டமன்ற உறுப்பினர்களோடு வலுவான எதிர்க்கட்சியானது. ஆனால் கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த அதிமுக 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்து வாக்கு சதவீதத்திலும் சரிவை கண்டது. தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரிய அளவில் இல்லாத சூழ்நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நெருக்கடி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 12 மாதங்கள் இருக்கும் சூழலில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டிய கட்டாயத்திலும் சோர்வில் உள்ள தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கிலும் அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வியூகத்திற்காக அதிமுகவால் நியமிக்கப்பட்டிருக்கும் தனியார் நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் சுற்றி 234 தொகுதிகளிலும் செல்வாக்குமிக்க வேட்பாளர் யார் என்ற பட்டியலை தயார் செய்து எடப்பாடி கையில் கொடுத்துள்ளது. இந்த நிலையில் அந்த பட்டியலோடு எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். சுற்றுப்பயணத்தின் போது மாவட்ட செயலாளர்களின் பரிந்துரையையும் கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் உத்தேச பட்டியலில் இருக்கும் நபர்கள் தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கு தகுதியான நபர்கள் தானா, தொகுதியில் செல்வாக்கு மிக்கவர்களா, பணபலம் படைத்தவர்களாக இருக்கிறார்களா என பல கோணங்களில் EPS நேரடியாக ஆராய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவிற்கு ராசியான கோவை மண்டலத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவரது சுற்றுப்பயணத்தை துவங்க உள்ளதாக கோவை மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் SP வேலுமணி கூறியிருக்கிறார். அதன்படி பிப்ரவரி 9ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி பயணத்தை தொடங்குவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தனது இலக்கு என தவேக தலைவர் விஜய் அறிவித்திருக்கும் நிலையில் முன்னாள் முதல்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவதுதான் லட்சியம் என கங்கணம் கட்டிக்கொண்டு களமிறங்குகிறார். அவரது இந்த சுற்றுப்பயணம் அதிமுகவிற்கு புதிய வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடந்த தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுக இந்த தேர்தலில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. ஒருவேளை தோல்வியை சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமை தொடருமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. ஆட்சியை தக்க வைக்க திமுக ஒரு பக்கம், முதல் முறை தேர்தலை சந்திக்கும் தவேக மற்றொரு பக்கம், இழந்த ஆட்சியை பிடிக்க EPS மறுபக்கம் என மொத்தத்தில் சட்டமன்ற தேர்தல் அனல் பறக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.